வணக்கம். இந்த வளைகுடா போரில் வென்றது அமெரிக்காவா, ஈரானா? சர்வதேச உறவுகளில் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு தனது எரிசக்தி தேவைகளுக்காக மற்றொரு நாட்டிடம் அனுமதி கோருவது போன்ற பிம்பம் இராஜதந்திர ரீதியாக ஒரு பலவீனமாக அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் பொருளாதார வல்லரசு தேசிய நலன்களை, எரிசக்தி பாதுகாப்பையும் முன்னிறுத்தி முடிவெடுக்கும் தார்மீக உரிமையை கொண்டுள்ளது. இதில் வாஷிங்டன் போன்ற வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு என்பது இந்தியாவின் தன்னாட்சி வெளியுறவு கொள்கைக்கு விடப்படும் சவாலாகும். அமெரிக்கா வாழும் இந்த தற்காலிக விலக்கு என்பது ஒரு புறம் வர்த்தக சலுகையாக இருந்தாலும், மறுபுறம் இந்தியாவின் இறையாண்மைக்கு கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாகவே இந்த அரசியல் ஆலோசகர்கள் கருதுகிறார்கள். ஒரு நாடு யாருடன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அந்த நாட்டு அரசாங்கத்திடமே இருக்க வேண்டுமே தவிர, அது உலகளாவிய இன்னொரு நாட்டின் மேலாதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடாது. இத்தகைய சூழல் எதிர்காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு முடிவுகளில் மற்ற நாடுகளின் அழுத்தம் அதிகரிக்க வழிவகுக்கும். இந்தியாவின் பிம்பத்திற்கும் அதன் சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனுக்கும் பின்னடைவாக அமையக்கூடும் என்பது கசப்பான உண்மை. இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த எண்ணெய் இராஜதந்திரம் உலக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்கிறது. ஹார்மூஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் பயணிக்கலாம். இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி அளித்திருக்கிறது ஈரானுடைய ஹார்மூஸ் ஜலசந்தி. இதனால் நம் நாட்டுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாடு இருந்தது. இந்நிலையில்தான் இந்திய கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக நம் நாட்டுக்கு கப்பல்கள் வரத் தொடங்கியுள்ளன. இதனால் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வரும் என்று நம்பப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வருகிறது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து புதிய தலைவராக மைதபா கமேனி. இதையடுத்து ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. குறிப்பாக ஈரான் தனது சொந்தமான ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. உலக நாடுகளை பொறுத்தவரை இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி மிகவும் முக்கிய கடல் வழி பாதையாகும். சவுதி, ஈராக், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வழியாக தான் உணவுப் பொருட்கள் செல்லும். அதேபோல் இந்த நாடுகளில் இருந்துதான் கச்சா எண்ணெய், கேஸ் வர்த்தகம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் இந்த கச்சா எண்ணெய், கேஸ் வர்த்தகத்தில் 20% இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது. ஹார்மூஸ் ஜலசந்தியால் பாதிப்பு. இந்தியா, சீனா உள்பட பல நாடுகளுக்கு இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் அரபு நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய், கேஸ் உள்ளிட்டவை வரும். ஈரான் இந்த பாதையை மூடி உள்ளதால் மீறி பயணத்தால் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் கூறியதால் நம் நாட்டுக்கான கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோர் இடையே நேற்று இரவு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஹார்மூஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களை அனுமதிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியிடம் பேசி வந்தார். முதல் 2 உரையாடல்களில் பயனளிக்காத நிலையில் நேற்று இரவு 3வது முறையாக இருவரும் பேசினர். இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றுள்ளது. அதாவது நம் நாட்டில் நிலவும் சூழல் பற்றியும், நம் நாட்டின் வர்த்தகம் உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்கு ஹார்மூஸ் ஜலசந்தி கடல் வழி பாதை செல்லும் கப்பல் போக்குவரத்து எவ்வளவு முக்கியத்துவம் என்பது பற்றி ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். இதை புரிந்து கொண்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அரசின் பிற பிரதிநிதிகளுடன் பேசி அனுமதி பெற்று
வழங்கியிருந்தார். அதன்படி போருக்கு மத்தியிலும் கூட இந்திய கொடியுடன் செல்லும் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்கலாம் என்ற ஈரான் அறிவித்துள்ளது. அதன்படி முதற்கட்டமாக புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய இந்திய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. இது நம் நாட்டுக்கு குட் நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரபு நாடுகளில் இருந்து தடைப்பட்ட கச்சா எண்ணெய் கேஸ் சப்ளை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும். இதனால் கச்சா எண்ணெய் கேஸ் தட்டுப்பாடு விரைவில் தீரும். அதே நேரத்தில் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடப்பதில் அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் கப்பல்களுக்கு தொடர்ந்து ஈரான் தடை விதித்துள்ளது. அதை தடை மீறி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரான் தயாராகி வருகிறது. இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடும் நீங்கும் விரைவில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு மட்டும் ஏன் ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்களை அனுமதித்தது? உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.